அண்ணா, நீங்க சிவா அக்காவை நல்லா பாத்துக்கணும் என 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் ஜனனி கூற, சரிமா என பதிலுரைத்தான். பின் அவள் ஆதி, ரன்வீர், ஷனா, வர்ஷா என்ற 4 வயது சிறுவர்கள், ரோஜா, ரிகானா, சீதா, அருண், விமல், ஹேமா, ஜானவி, பிரியா, பிரபா, பரணி, விஸ்வா, ஸ்ரீராம், நித்திலா என அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள். இதில் ஐனனி, ஹேமா மற்றும் ரோஷன் 12ஆம் வகுப்பு, மற்றவர்கள் 2, 3 என வயதுக்கேற்ற வகுப்புகளில் பயில்கின்றனர். ஹே, பிரதாப்பும் நவீனும் எங்க? சிவா, அக்கா, அவங்க காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் பார்ட் டைம் ஜாப்க்கு போறாங்க, நைட் லேட்டா தான் வருவாங்க. ஜனனி, ஓ சரிடா. சிவா, என்ன கமலா பாட்டி, நீங்க அமைதியா நிக்கிறீங்க, எதுவும் பேசாம என்றார் சிவா. இல்லடாமா, கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்களை மறக்காம இங்க வந்திருக்கையே, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா, எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே என்றார் கமலா. பாரா, என்ன கமலா டார்லிங்க இப்படி எமோஷனல் ஆனா எப்படி? நான் எப்பயும் வருவேன். அப்புறம் இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணம் இவருதான். என் பிறந்த நாளுக்காக சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ எல்லா கிரெடிட்டும் இவருக்குதான் என பாட்டியை அணைத்து கொண்டாள். 2 பேரும் நல்லா இருக்கணுமா, இந்தா இத வச்சுக்க தாயி. கமலம், அட இது எதுக்கு பாட்டி என்றார் சிவா. 50 ரூபான்னு எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வாங்கிக்குவியா? எங்களுக்கெல்லாம் படி அளந்தவன் நீ. கமலம், அட என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க, உங்க ஆசிர்வாதம் தான் வேணும் எனக்கு, இப்ப என்ன நான் வாங்கிக்கணும் அவ்வளவுதானே என அவள் அவரது காலில் விழ, உடனே ராமம் விழுந்தான். அவரிடம் ஆசி பெற்று ரூபாயை பெற்றுக்கொண்டவர்கள். இதுதான் பாட்டி பெரிய ஆசிர்வாதம் என் லைஃபுக்கு என்றவள் மற்றவர்களிடத்திலும் ஆசிர்வாதம் பெற்றனர். இவ்வாறே அனைவரும் உரையாடிவிட்டு 7 மணி அளவில் சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் நடக்க வீட்டில் இருக்கும் இளவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். இது நதியா, பாவி, சக்தி, மீராவிற்கு மிகவும் பரிச்சயமான இடம். ஆதலால் சிவாவை போன்று அனைவரும் இவர்களிடமும் அன்பு காட்டுவர். அந்த ஆசிரமம் சிறியதெனினும் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்குமான தேவைகள் பூர்த்தி அடைய தேவையானவை கிடைத்தது. மணி 7:30 தொட அங்கு வந்து சேர்ந்தனர் பிரதாப்பும் நவீனும். வந்தவர்கள் சக்தியை கண்டவுடன் கட்டி அணைத்துக் கொண்டனர். பின் சிவாவிடம், எப்படி இருக்கீங்க மேடம், மேரேஜுக்கு இந்த தம்பிகள் மறந்துட்டீங்க என முறைக்க, டே விடுங்கடா, உங்க மூஞ்சுக்கு இதெல்லாம் செட் ஆகல, ரிசப்ஷன் இன்னும் வைக்கல, அப்போ ஜமாச்சிடலாம். சிவா, சரி சரி, எங்க உங்க அவரு? அதோ அங்க செங்கோடன் தாட்டா கிட்ட பேசிட்டு இருக்காரே, அவருதான் உங்க மாமா. அடடே, பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாம மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லுங்க. பாவம் எங்க மாமா, வந்த நாளே வச்சு செஞ்சிட்டாங்க போல. நீடோய் காப்பாத்த மாட்டியாக்கா என்றார் பிரதாப். போதுண்டா, நிறுத்துங்க உங்க மாமா புராணத்தை, நல்லா மாட்டிடுன்னு தான் விட்டேன். ஆமா, மிலிட்டரி மேன் கிட்ட இப்படி யங் மேன கோத்துட்டு வேடிக்கை பாக்குறியக்க, நானாவது போறேன் என்றார் நவீன். பின் ஒரு வழியாக நவீன் ராமை தாத்தாவிடம் இருந்து அழைத்து வர, அப்போது மீரா அங்கு வர, ஹாய் மீராக்கா, எப்படி இருக்கீங்க, சென்னை போனதுக்கு அப்புறம் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றார் நவீன். ஏண்டா, நான் வந்தது பிடிக்கலையா என்றார் மீரா. ஹே மீரா, நீ இங்க வந்திருக்கையா என ராம் வேணுமென்றே கேட்க, அட இந்த பக்கி மாட்டி விட்டுச்சு என நினைத்தவள், ஹிம் இங்கதான் பக்கத்துல இருக்க காலேஜ்ல நான் படிச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன் என அண்ணா சிவா கூப்பிடுறான் என விட்டா போதும் என ஓடிவிட்டாள். சிறுவர் முதியவர் சாப்பிட்ட பின் இளவர் பட்டாளங்கள் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டுவிட்டு விராவிடை பெற்றனர். பின் அனைவரும் 8:30 மணி அளவில் அங்கிருந்து கிளம்பினர். சிவா ராமுடன் பைக்கில் சென்றாள். ராம், ரொம்ப தேங்க்ஸ், என்னால இந்த பர்த்டே மறக்க முடியாது. ஆனா எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்க, இந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு? சிவா, என் பர்த்டேக்கு இப்படி கேங்கா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சு சக்தி கிட்ட எங்க ஆசிரமம் இருக்குன்னு கேட்டு நெட்ல நம்பர் எடுத்து ஜானகி அம்மா கிட்ட பேசி நேத்தே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா நீங்க எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. நாங்களும் போவோம், ஹெல்ப் பண்ணுவோம், பட் இந்த அளவு ஃபேமிலியா சான்ஸே இல்ல. உன் தம்பி தங்கச்சிங்க என்னைக்கு கூடிக்கிட்டே போகுது, உன்னை அப்படி பாத்துக்கணும் எப்படி பாத்துக்கணும்னு பா, உனக்கு ஏதாவதுனா வச்சு செஞ்சிருவாங்க போல என்ன? ராம், ஆமா ராம், ஜானகி அம்மா செம்ம கேரக்டர், அவங்க ஸ்கூல் பிரின்சிபல், அங்கதான் படிச்சோம் நாங்க எல்லாம், நாங்க அடிக்கடி போறதால நல்லா பிட்டாகிட்டோம். மித்ரன் சான்ஸே இல்ல, செம்ம கேரக்டர், எங்க ஸ்கூல் சீனியர், இவங்கள பத்தி பேசணும்னா இந்த நாள் பத்தாது. தேங்க்ஸ் சரண், என்னோட டேவ தி பெஸ்ட் டே ஆக்குனதுக்கு. ஹே, ஐயாவ நடுல பேர் சொல்லி கூப்பிடுறையா
என்றார் ராம். நானா இல்லையே, சும்மா வலவலன்னு பேசாம ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க என்றார் சிவா. அப்பா நான் ஸ்டாப்பா பேசுறா, உன் பாடு திண்டாட்டம் தாண்டா என மனதில் நினைப்பதாக வெளியில் ராம் முணுமுணுக்க. என்ன சொன்னீங்க? அச்சச்சோ ஒன்னும் இல்ல. என்ன சொன்ன? வாய் அதிகமாயிடுச்சுன்னு. என்ன வாயாடினா சொல்ற? இருடா மகனே, உன்னை அலைய விடுறேன், நீ பண்ணதுகெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு என தித்திப்பு சபதம் எடுத்தாள். அனைவரும் ஒரு வழியாக 10 மணி அளவில் வீடு வந்து சேர்ந்தனர். சுஷீலா வந்து கதவு திறக்க சத்தமிடாமல் அமைதியாக மேலே சென்றவர்கள் ஆண்கள் ஒரு அறையிலும் பெண்கள் ஒரு அறையிலுமாக அசதியினால் சிறிது நேரத்திலேயே உறங்கினர். ராம்தான் தன்னவளை நினைத்து உறங்காமல் இருந்தான். பால்கனிக்கு சென்றவன் நிலவொளியில் இயற்கையை ரசித்த வண்ணம் இருக்க, நடந்து கொண்டிருந்தவன் திடீரென சுவற்றில் மோத அது சுவரல்ல என அறிந்தவன் அதை தட்டி பார்க்க அது கதவாக இருந்தது. இதை எப்படி கவனிக்காம இருந்தேன்? போன டைம் வந்தப்ப கரெக்டா நோட் பண்ணல. செங்கல் சுவர் டிசைன்ல பெயிண்ட் பண்ணதால கவனிக்காம விட்டுட்டேன். இந்த லாக்கிட்ட செடி இருக்கிறதால கதவு மாத தெரியல என அதை திறந்தவன் போய் நின்றது பெண்கள் இருக்கும் அறையின் பால்கனியில். பாடா இங்க வந்திருக்கோம். ஓகே ஓகே, யாராவது பார்த்தா என்ன வகுந்தெடுத்துருவாங்க, போயிரலாம் என அவன் திரும்ப, அங்கே அவள் நிலவொழியில் நிலவை மிஞ்சிய அழகொழியாக காட்சி தர, பா என்னமா இருக்கா என் செல்ல ராட்சசி என அவளை கொஞ்ச. டே ராம், ரொம்ப தப்புடா, இந்த 2 நாளா நீ பண்ற அழபறைக்கே அவ என்ன நினைச்சாளோ என அவன் மனசாட்சி கேட்க. நான் என்னடா பண்ண என ராம் கேட்க. டே நடிக்காதடா என அவன் மனசாட்சி கேட்க. சரி சரி, அவளுக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுத்தேன் என அவனுக்கு கூறிக்கொண்டே அவர்கள் அறை பால்கனிக்கு செல்ல அங்கே கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். அச்சச்சோ, என் மனசாட்சிய சமாளிச்சுட்டேன், ஆனா இவனை சமாளிக்கிறது கஷ்டமாச்சே, ஏதாவது சொல்லுவோம். என்ன மச்சி அப்படி பாக்குற? ராம். உனக்கு அங்க என்னடா வேலை இந்நேரத்துல? கார்த்திக். அது வந்து இங்க நின்னுட்டு இருந்தப்ப இங்க ஒரு டோர் இருக்கிறத பார்த்தேன், அதான் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ராம். சரி அப்புறம்? கார்த்திக். டே நிஜமா அதான் உண்மைடா என நம்பு. ராம். நம்பிட்டேன். இங்க பக்கத்துல இருக்கிறது சிவா ரூம், அது கூட தான் கனெக்ட் ஆகும். சரி நீ சொல்ற மாதிரி தெரியலன்னு வச்சுப்போம். போன பார்த்தா இவ்ளோ நேரம் என்ன பண்ண? கார்த்திக். அது மச்சி ஈ என இழித்து வைத்தான் ராம். டே நல்லவனே, என்னடா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. சூப்பர், இன்னைக்கு நீ சிவாவுக்காக எவ்ளோ பண்ண? ஒரு அண்ணனாவும் ஃப்ரெண்டாவும் ரொம்ப ஹாப்பிடா என அவனை கட்டி கொண்டவன், என்ன மச்சி என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டியா? கார்த்திக். எங்க சொல்றது, எப்படி சொல்லட்டும்? அவ என் கூட நைட் வரும்போது கேட்டா என்ன இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்றீங்கன்னு. நான் சொல்லலான்னு நினைச்சேன், பேச்சே வரல. திக்கி திணறி ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு இதெல்லாம் நார்மலா பண்றதுதான்னு சொல்லிட்டேன். பட் லைட்டா அவ பேஸ் மாறுச்சு, அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏண்டா சொல்லிருக்காம்ல? கார்த்திக். இல்லதா, தெளிவா தெரியாம நான் அவளை ஹர்ட் பண்ண விரும்பல. எனக்கு பிடிச்ச என் ராட்சசி அவ. கல்யாணம் பந்ததுல நாங்க சேர்ந்துட்டோம் தான், ஆனா நாங்க 2 பேருமே சிச்சுவேஷன் அப்படி இருந்ததால தான் பண்ணிக்கிட்டோம். பட் என்னோட லவ்வ அவ இந்த பந்தத்தால ஏத்துடக்கூடாது, எனக்காக ஏத்துக்கணும். எனக்கு அவதான முடிவு பண்ணிட்டேன், அவளும் என்ன மாத நினைக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன் என அவன் கூற தன் நண்பனை பெருமிதமாக அணைத்துக் கொண்டான் கார்த்திக். பின் இருவரும் ஒரு வழியாக உள்ளிருக்கும் தூக்க கூட்டத்துடன் ஐக்கியமாயினர். மறுநாள் காலை அன்னையர்கள் எழுந்தவர்கள் காஃபி பருகிக் கொண்டிருக்க அங்கு சக்தியும் பவியும் வந்தனர். சக்தியை பார்த்த ராம் புன்னகைத்துவிட்டு, இது அவ அன்னைக்கு மால்ல வாங்கின ட்ரெஸ் தானே? ராட்சசி, அவ அண்ணனுக்கு மட்டும் வாங்கியிருக்கா, அப்போ இது எனக்கில்லையா என நினைத்து கொண்டு மேலே குளிக்கச் செல்ல சிவா அவனிடம் ஒரு பார்சலை கொடுத்தாள். என்ன இது என்பது போல் அவன் பார்க்க, உங்களுக்குதான், இன்னைக்கு இத போட்டுக்கோங்க என அவள் கூற, எதுக்கு இதெல்லாம் என வேணுமென்றே அவன் கேட்க, என்ன சொல்வதென விழித்தவள். அவன் நம்மள ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைக்கிறான் என நினைத்தவள், அது வந்து நீங்க நேத்து எவ்ளோ சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க, அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் என அவள் கூற, ஓ ரிட்டர்ன் கிஃப்டா என அவன் கேட்க, ஆமாம் என மண்டையை மேலும் கீழும் அவளாட்ட. சாரி, நான் ரிட்டர்ன் எதிர்பார்த்து எதுவும் பண்ணல என மனதினுள் சிரித்துக்கொண்டே அவளை கலாய்க. சிவா,
பொறுமை, ஒரு gift கொடுத்தா வாங்கிக்கணும். இந்த மாங்கா மடையன் ஆங்கிரி போர்டு கலாய்க்கிறதா நினைச்சு கடுப்பேத்துறான் என நினைத்தவள், ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு வாங்கினேன். அந்த ஃப்ரெண்டில் அழுத்தம் கொடுத்து கூறிவிட்டு, என் மனசுலையும் நீங்கண்ட ஃப்ரெண்டு தான் என சொல்லாமல் போட்டுக்கோங்க என முறைத்துவிட்டு அவள் செல்ல எத்துமிக்கையில் அவள் கையை பிடித்து நிறுத்தியவன், ஒரு நிமிஷம் இரு என கூறிவிட்டு அவன் அவளுக்காக மால்ல வாங்கிய சேரியை கொடுத்துவிட்டு சென்றான். ராட்சசி அன்னைக்கே எனக்கும் வாங்கிட்டு ஃப்ரெண்டா எனக்கே ரிவிட் அடிக்கிறா என சொல்லிக்கொண்டே தயாராகினான். வாவ், இதே கலர் தான் அவருக்கும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியாம எப்போ இந்த பயபுள்ள வாங்குச்சு. எப்படியோ சரி சூப்பர், நீ கட்டிக்கோ செல்லம் அவள் பேசிக்கொண்டிருக்க, யார சேரியவா இல்ல வாங்கி கொடுத்தவனையா என அவள் மனசாட்சி கேட்க, ஹிம் நீ ஒதுங்கு என மண்டையில் தட்டி அடக்கினாள். பின் அவர்கள் வாங்கி வந்ததையே கிருஷ்ணர் ஜெயந்திக்கு அனைவரும் உடுத்த, இவர்கள் இருவருமே பர்பிள் கலர் உடையில் வர அப்போதுதான் ஒருவரையொருவர் பார்த்தவர்கள். தளர பின்னவிட்ட நீண்ட கூந்தல், அதிகம் ஒப்பனை இல்லாமல் அவன் கொடுத்த புடவை அவளை சுற்றியிருக்க, காதல் காவியம் பாட ஆரம்பிக்கையில் அருகிலிருந்த வானர கூட்டங்கள் ஓ ஓ என கத்தி கலைத்தனர் அந்த கனவுலகை. இரண்டு குடும்பத்தினரும் ஒன்றாக இணைய பெரிய பட்டாளமே அங்கிருக்க, வீட்டினை அனைவரும் அழகுபடுத்தி கிருஷ்ணன் கால் தடம் பதித்து பூஜைக்கான ஏற்பாட்டை இளவர்கள் செய்ய, அன்னைகள் சமையலிலும் முரட்டு மீசைகள் கோவில் திருவிழா ஏற்பாட்டிலும் ஈடுபட்டனர். ஆடவர்கள் பெண்களுக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் அவர்களது வேலையை இரட்டிப்பாக்கி சில பல அடிகளை பெற்றனர். ராம் சிவாவையே சுற்றி சுற்றி அவளுக்கு உதவி வந்தான். இடையில் நதியாவிற்கும் வருணிற்கும் அவளை அவன் கடுப்பேத்தி கொண்டு சுற்றியதால் சண்டை முற்ற அவன் மேலே சென்றான். கோபக்கார கிளியா இருப்பா போல, எப்படி மூக்கு சவக்குது என்கிட்ட பேசும்போது மட்டும். பயமுள்ள கோபமெல்லாம் இல்ல, தூக்கம் வந்துருச்சாமா. மேலே சென்றவன் அங்கிருந்த லாக்கரில் இடித்துக்கொள்ள அது திறந்துவிட்டது. இது நதியோடதாச்சே, பூட்டி வச்சிருவாளே, என்ன வச்சிருக்கான்னு பார்ப்போம் என திறக்க பச்சை வண்ணத்தில் டைரி இருக்க. ஐ, நம்ம பச்சை கிளியோட பச்சை டைரி மாட்டிடுத்து என சரி என்னான்னு பார்க்கலாமா வேண்டாமா என சிறிது நேரம் சிந்தித்தவன். பார்ப்போம் பர்சனலா இல்ல கணக்கு ஏதாவது போட்டிருக்கிறான என ஓபன் செய்ய, என் அன்பிற்குரியவனுக்கு என ஒரு ஓவியம் இருக்க, அதிலிருப்பதை பார்த்தவன் வந்த தூக்கமெல்லாம் பறந்து போக சிலை போல் உறைந்து நின்றான். மேலே சென்ற வருண் நதியாவின் டைரியினை திறந்து பார்த்து திகைத்து போய்தான் நின்றான். அது டைரியில் உள்ள பிம்பத்தினை பார்த்ததால் மட்டுமல்ல, எதிரில் நின்றிருந்தவளை பார்த்தும்தான். அந்த டைரியின் முதல் பக்கத்தில் என் அன்பிற்குரியவனுக்கு என எழுதி ஹார்ட்டின் ஷேப்பில் கண்ணாடியினை ஒட்டியிருந்தாள். அவன் இதை படிக்கும்போது அவள் மனதில் உள்ள அவனை பார்க்க வேண்டும் என. ஆனால் முதலில் அந்த டைரியில் உள்ள கண்ணாடியினை காணாமல் அவன் போட்டோ என நினைத்து ஆனந்தமடைந்து திகைத்த அவன் மனம் கண்ணாடி உள்ளது என்ற நிதர்சனம் அடைந்தவுடன் சோர்வாக போகையில் அதற்கும் வழியில்லாமல் எதிரே நம் நதியா நின்றிருந்தாள். வருண், என்ன பண்ற? அது என்னோட பர்சனல் டைரின்னு தெரிஞ்சும் ஓபன் பண்ணி வச்சிருக்க. ச, கொஞ்சம் கூட அடுத்தவங்க டைரி படிக்க கூடாதுன்னு காமன் சென்ஸ் இல்ல. ச, உன்னைய ஓவரா திட்டிட்டேன்னு சாரி கேட்கலான்னு வந்த என்னைய செருப்பால அடிக்கணும். மறுபடியும் உன் புத்திய காமிச்சிட்ட. ச, எப்படி வருண் உன்னால் இப்படிலாம் பண்ண முடியுது? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற வருண்? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல என்னால என தாம் தூம் என குதித்தாள் நதியா. அட கடவுளே, இவன் மங்காத்த மாரியாத்தா காளியாத்தா மாதர ஆட ஆரம்பிச்சிட்டாலே, என்ன பண்றது என நினைத்து, ஏன் நான் அத பார்க்க கூடாதா என அவன் காதலாக கேட்க, அட பாவை, கண்ணாடியில தாண்டா உன் முகம் தெரிஞ்சது, அவன் மனசுல இல்ல. நீ பார்க்க கூடாதான்னு கேக்குற. நீ யாரு எனக்கு? நதியா. அவள் கேட்ட நீ யாரு என்ற வார்த்தையில் அவன் காதலின் அஸ்திவாரமே ஆட்டமிட, தன்னவளை இப்படி கேட்டாள் என்ற கோபமும் தலைக்கேற அவள் கைகளை இறுக்கி பிடித்தவன், நான் யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? ஏன் என்ன உனக்கு தெரியாதா? இல்ல என் மனசுதான் உனக்கு புரியாதா? நான் உன்னை லவ் பண்றது புரியலையா உனக்கு என அவள் கைகளை இறுக்கினான்.
வலிக்குது வருண், விடு என அவள் கத்திய பின்னே அவள் கைகளை விட்டவன், ஐம் சாரி நதியா, நான் அது ஏதோ சாரி என வார்த்தை வராமல் அவன் தவித்தான். அங்கு சிறிது அமைதி நிலவியது. சற்று கோபம் தணிந்து நிதானமானவள், வருண் ப்ளீஸ், நான் சொல்ல வரத கேளு. நான் உன்னை ஹர்ட் பண்றேன். நார்மலா நான் யார்கிட்டையும் இந்த அளவு கோபப்பட்டதில்ல, உன்னையும் ஹர்ட் பண்ண நினைக்கல. பட் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுது. நீ என் அத்தை பையன், ஒரு ஃப்ரெண்ட், கொஞ்ச நாள் எனக்கு நீ அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் வேறொரு தர லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ண நான் காரணமாயிருந்தா என்ன மன்னிச்சிடு. உனக்கு என் மேல இருக்கிறது அட்ராக்ஷன், அவ்வளவுதான் வருண். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னை ஹர்ட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்க வருண். ஃபேமிலில இப்படி இருக்கிறத ப்ளீஸ் வருண் அண்டர்ஸ்டாண்ட் என சுவரில் சாய்ந்து சிரிந்தவாறு அமர்ந்தவள் அழுக ஆரம்பித்தாள். ஓ அப்படியா, நீ யார லவ் பண்ற? பவி கூட யாரும் இல்லன்னு சொன்னாங்களே என அவன் கேட்க, என்ன விட்டுடு வருண், உண்மைய சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? அவளுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் வருண் அண்டர்ஸ்டாண்ட். நதியா, சரி விடு, இனி நான் உன் பக்கம் கூட வரமாட்டேன், உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் உன் மேல வச்சிருக்கிறது அட்ராக்ஷன் ஒன்னும் இல்ல. மைண்டட், என்னோட காதலை இப்படி அசிங்கப்படுத்த உனக்கு எந்த உரிமையும் இல்ல. குட் பை என கூறிவிட்டு கீழே வேகமாக கீழே இறங்கிவிட்டான். அன்னைகள் அனைவரும் கிருஷ்ணர் பிறந்த நாளில் அவருக்கு பிடித்த உணவு வகைகளான அவல் லட்டு, முறுக்கு, சீடை, அப்பம், வெண்ணெய் என அனைத்தையும் தயார் செய்து அடுக்கி வைத்தனர். வீட்டில் கிருஷ்ணரை அலங்காரம் செய்து வீட்டையும் அலங்காரம் செய்து முடித்தவர்கள் அதிலேயே மும்பரவாக இருந்ததால் மேலே நடந்தவைகள் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை, ஒருவரை தவிர. யாருன்னு அப்புறம் பார்ப்போம், இப்போ செலிப்ரேஷனுக்கு போலாம். பிறகு நம் சிவாவின் நண்பர்கள் பட்டாளம், அதாவது குழந்தைகள் கூட்டம் அங்கு வர, அனைவரும் இணைந்து குட்டி கிருஷ்ணர்களுக்கு ஒப்பனைகள் செய்ய அரிசி மாவினால் பாதம் அமைத்து சிறப்பாக கொண்டாட்டங்கள் களை கட்டின. வீட்டில் படையல் வைத்து பகிர்ந்தளித்த பின் அனைவரும் கிருஷ்ணர் மடத்திற்கு சென்றனர். அங்கும் பூஜை புனஸ்காரங்கள் முடிந்து அன்னதானங்கள் நடந்து கொண்டிருந்தது. இவர்களும் வீட்டில் செய்த பதார்த்தங்களை அனைவருக்கும் அளித்தனர். ராதா கிருஷ்ணர் நாடகங்கள், கிருஷ்ணன் கோபியர் நாடகங்கள் நடைபெற ஆரம்பித்து அனைவரும் அதில் ஐக்கியமானர். இரு உள்ளங்கள் மட்டும் கலவரத்தோடு இருந்தனர். பின் நதியா தன்னவனை 6 வருடங்களுக்கு முன் பார்த்த குழகரைக்கு சென்று தனக்கான ஆறுதலை தேடினாள். கண்ணா, எப்போது என்னவனை இங்கு கூட்டி வந்து என்னுடன் சேர்ப்பாய்? கண்களால் அவன் அனுப்பினால் என்னுள் நிறைந்தவனை, உன்னை நம்பி நான் ஏற்றுக்கொண்டவனை எப்போது என் முன் கொண்டு வருவாய் என வேண்டிக் கொண்டிருந்தாள். இந்த 5 வருடங்களாக அவனை கண்ணில் காட்ட சொல்லியே தவமிருப்பாள். இன்றும் அவள் உண்ணாவிரதம்தான். இன்று நடந்த நிகழ்வுகளால் சற்று கலக்கமாகத்தான் இருந்தாள். களைப்பாக இருந்தவள் வருந்தி வேண்டிக் கொண்டிருக்க தலை சுற்றியதாய் உணர்ந்தாள். ஆனால் அவளுடையவன் அவன் அருகில் இருந்தும் கவனிக்கவில்லை. கண்கள் மூடி மயங்க எத்தனைத்தவளை அவள் அவனே தாங்கி பிடிக்க, அவளோ இத்தனை வருட வேண்டுதல் நடந்த போதிலும் அவனை காணாமல் கண்மூடி மயக்கமடைந்தாள். அந்த அணைப்பினை மட்டும் இறுதியாக உணர்ந்து கண்மூடியவள் தன் முகத்தில் தண்ணீர் பட்டு விழி திறக்கையில் அவளது குடும்பம் அவளை சுற்றியிருந்தனர். மாயவனின் திருவிளையாடல் இவளது வாழ்வில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது.